வணக்கம். ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம கீ, அம்மீட்டர், காண்டாக்ட் பிரேக்கர், பேட்டரி அண்ட் இக்னிஷன் காயில் கனெக்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அல்டர்னேட்டர், ஹெட்லேம்ப், ரெகுலேட்டர் ரெக்டிஃபயர் அண்ட் 12 வோல்ட் ஏசி ரெகுலேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 4 ஒயர் அல்டர்னேட்டர் இருக்குது. இதில் 2 ஊதா கலரில் இருக்கும், அப்புறம் ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ கலர். ஸோ இப்போ இந்த கலர் வந்து ஃபேடாக இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். 2 ஊதா கலர்லையும் வந்து ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஏன்னா இது வந்து 2 காயிலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஆரஞ்சு அப்புறம் வந்து எல்லோவுக்கு வந்து 4 காயில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுபோல் இந்த ஊதாவுக்கும் எல்லோவுக்கும் இல்லைன்னா ஆரஞ்சுக்கும் வந்து நம்ம கண்டினியூட்டி டெஸ்ட் பண்ணோம்னு சொன்னால் இதில் கண்டினியூட்டி இருக்காது. அல்டர்னேட்லேருந்து வர 2 வயலட் கலர் ஒயருமே வந்து இதில் இருக்கிற 2 வயலட் கலர் ஒயருக்கு கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 ஊதா கலர் ஒயருமே வந்து அப்படியே அந்த ஒயர் ஸ்லீவில் போய் இங்கே வந்து ஒயிட் 4 ஜாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒயிட் 4, ஸோ இது பேக் சைடில் வரும். இது வந்து அல்டர்னேட்லேருந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அப்புறமா இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வந்து ரெக்டிஃபயர் கம் ரெகுலேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து ரெக்டிஃபயர் கம் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து வயலட் கலர். இந்த ரெக்டிஃபயர் ரெகுலேட்டர் வந்து சில மாடலில் வந்து தனித்தனியாக வரும், சில மாடலில் வந்து ரெண்டுமே சேர்ந்து ஒரே இதை மாடியூலாக வரும். ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆல்டர்னேட்டர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இது வந்து நமக்கு வீட்டில் ரிசீவ் பண்ணுற கரண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு பாசிட்டிவ் வேல்யூஸும் இருக்கும், நெகட்டிவ் வேல்யூஸுமே இருக்கும். இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட்டில் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸும் நெகட்டிவ் வேல்யூஸும் நமக்கு கிடைக்கிறதுனால இதில் வர மெயின் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால் இதை வந்து நம்மளுக்கு பேட்டரியில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் வந்து இதை வந்து டைரக்ட் கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ரெக்டிஃபிகேஷனுக்கு போகிறோம். ஸோ இந்த ரெக்டிஃபிகேஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு பாசிட்டிவ் சைக்கிள்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறமா இந்த கரண்ட்டை வந்து ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா கெப்பாசிட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கெப்பாசிட்டரில் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபிக்ஸட் வோல்டேஜ் லெவல் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். பட் இந்த ஃபிக்ஸட் வோல்டேஜ் லெவல் என்ஜினோட ஸ்பீட் வந்து அதிகரிக்கும் போதோ இல்லைன்னா கம்மியாகும் போதோ வோல்டேஜ் லெவல் வந்து மாறும். ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணணும்னு சொன்னால் வந்து அந்த வோல்டேஜை வந்து 12 வோல்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ரெகுலேட்டர் போகிற ரீசன். சப்போஸ் நம்ம வந்து இந்த ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் என்ன ஆகுன்னு சொன்னால் வந்து என்ஜின் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வோல்டேஜ் லெவல் வந்து 12 வோல்ட்டை தாண்டி போயிடும். அந்த டைமில் வந்து இந்த பர்டிகுலர் வோல்டேஜ் வந்து பேட்டரியை வந்து டேமேஜ் பண்ணும். அதே மாதிரி என்ஜினில் இருக்கிற வேறு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸையும் வந்து இது டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து நம்ம ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுலேருந்து வந்து 2 ஒயர் வருது. ஸோ ஒன்று வந்து ரெட் எல்லோ கலர், இன்னொன்று வந்து பிளாக். ஸோ இந்த ரெட் எல்லோ வந்து பாசிட்டிவாக இருக்கும், இந்த பிளாக் வந்து கிரவுண்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளாக் கலர், இன்னொன்று வந்து ரெட் எல்லோ. ஸோ இந்த ரெட் எல்லோ வந்து இந்த ரெட் எல்லோ ஜங்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா வந்து பிளாக் வந்து இந்த பிளாக் ஆரஞ்சு ஜங்ஷனில் வந்து
கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பைக்கோட வந்து ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த ஆல்டர்னேட்டர்லேருந்து வர அவுட்புட் வந்து என்ன ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து பேட்டரியோட கூடுதலாக இருக்கிறதுனால ரெட் எல்லோ ஒயர் மூலமாக போய் இந்த அம்மீட்டரில் வந்து பாசிட்டிவ் சைடில் வந்து அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து நமக்கு காமிக்கும். அது அப்படியே மூவ் ஆகி வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இதுதான் வந்து அம்மீட்டரில் பாசிட்டிவ் காட்டுதுன்னு சொன்னால் பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறமா ஆல்டர்னேட்லேருந்து அடுத்த 2 ஒயர் ஆரஞ்ச் yellow. So the yellow color and the orange. So in the orange color அப்படியே டைரெக்டாக வந்து பிளாக் ஆரஞ்ச் ஜங்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இந்த பிளாக் ஆரஞ்ச் ஜங்ஷன்லேருந்து ஒரு அப்படியே போய் ரியர் சைட்லேயே வந்து ஒயிட் டூ ஜாயிண்டில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் ஆரஞ்ச் ஜாயிண்ட்லேருந்து ஒயிட் டூவில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒயிட் டூலேருந்து அப்புறமா 12 வோல்ட் ஏசி ரெகுலேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இதோட கலர் வந்து ஆரஞ்ச். ஸோ அதுலேருந்து வந்து ரெகுலேட்டரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 12 வோல்ட் ஏசி ரெகுலேட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு ஹெட்லாம்ப் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறது வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட் தான். ஸோ இந்த அல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் வந்து என்ஜின் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அப்படி ஹையாக இருந்துன்னு சொன்னால் இது வந்து என்ன பண்ணும், பல்பை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணுறோம். ரெக்டிஃபயர்லேருந்து நமக்கு எல்லோ ரெட் வந்து அவுட்புட் ஒயர் கிடைக்குது. ஸோ இந்த எல்லோ ரெட் ஒயர் வந்து அப்படியே வந்து ஒயர் ஸ்லீவ் மூலமா பைக்கோட ஃப்ரண்ட் சைடுக்கு வருது. அப்படியே வந்து இங்கே கிரீன் 4 ஜாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. கலர் எல்லோ ரெட். அது மாதிரி ஆல்டர்னேட்லேருந்து அடுத்த ஒயர் எல்லோ கலர். ஸோ அது அப்படியே இந்த கிரீன் ஜாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. ஸோ இந்த கிரீன் ஜாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து சுவிட்சுக்கு கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இது சுவிட்சுக்குள்ளே வந்து எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஒயருமே வந்து ஒன்று வந்து எல்லோ கலர், இன்னொன்று வந்து எல்லோ ரெட், ரெண்டுமே வந்து சுவிட்சில் கனெக்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஹெட்லாம்பை ஆன் பண்ணும்போது இந்த 2 ஒயருமே எல்லோவும் எல்லோ ரெட்டும் என்ன ஆகுன்னு சொன்னால் வந்து இந்த க்ரீன் அப்புறமா வந்து ப்ளூ ஒயருக்கு கூட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ ஒயர் வந்து பிரைட் லைட்டுக்கும் அப்புறமா வந்து இந்த க்ரீன் வந்து டிம் லைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 லைனுமே வந்து இந்த ஜாயிண்டில் வந்து தென் வந்து ஹெட் லைனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா இதில் இன்னொரு ப்ளூ ஒயர் அவுட்புட்மே இருக்கும். ஸோ அந்த ப்ளூ ஒயர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் வந்து நம்ம பிரைட் லைட்டை ஆன் பண்ணும்போது நமக்கு ஸ்பீடாமீட்டரில் வந்து ஒரு பிரைட் லைட் இண்டிகேஷன் வந்து இருக்கும், ஒரு ப்ளூ கலர் இண்டிகேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வர வந்து இந்த கனெக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் கனெக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஈஸி ஃபிக்ஸ்.